ஹலோ மக்களே! தமிழகத்தில சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க நிலையில, எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமா அரசியல் பணியில ஈடுபட்டுருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகக்காக மட்டும் தான் வாக்கு சேகரிப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆனா, நீங்க எங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு இபிஎஸ் பதிலடி குடுத்துருக்காரு. அவர் யாரு என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகக்காக வாக்கு சேகரிப்பேன், அதிமுக தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சேலத்தில பேட்டி குடுத்துருக்காரு. தமிழ்நாடு சட்டசபைக்கு இன்னும் 8 மாசங்கள்ல தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் களம் இதுவரைக்கும் தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்க போகுது. இப்ப அதிமுக, பாஜகவோட கூட்டணி மட்டும் தான் உறுதி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு பெரிய தலைவலியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால முன்னாள் முதலமைச்சர் அதிமுக மூத்த தலைவர்கள்ல ஒருவரான பன்னீர்செல்வம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகிட்டாரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலினை ஒரே நாள்ல 2 தடவை சந்திச்சு பேசினாரு. அவரோட இந்த பேச்சு அரசியல் களத்துல விறுவிறுப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகக்காக மட்டும்தான் வாக்கு சேகரிப்பேன்னு அவரு சொல்லியிருக்காரு. இது தமிழக அரசியல்ல இன்னொரு புயல கிளப்பியிருக்கு. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னணி தலைவருமான பன்னீர்செல்வம் வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான் தன்னோட ஒரே இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்குன்னு தனிப்பட்ட இலக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சிக்கு வரணும். 2026 தேர்தல்ல அதிமுகவுக்காக மட்டும் தான் வாக்கு கேட்பேன்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்தில தாவேகா தலைவர் விஜய் மதுரையில் நடத்திய பொதுக்கூட்டத்த பத்தி கேள்வி கேட்டதுக்கு, விஜயோட பேச்சு கிண்டல் பண்ற மாதிரி இல்ல. ஆனா, அவரு பேசுனது ஏற்புடையதாவும் இல்லன்னு சொல்லி அவரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த கருத்து விஜயோட அரசியல் பேச்சு குறித்த விமர்சனமா கருதப்படுது. அதிமுக இப்ப பல்வேறு பிரிவுகளா சிதறி இருக்கிற நிலையில, பிரிஞ்சிருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா தான் தேர்தல்ல ஜெயிக்க முடியும். அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். தலைவர்கள் இடையேயான முரண்பாடுகள் எல்லாம் மறந்து நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. பாஜக எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டாலும், இறுதியில அத தமிழக மக்கள் ஏற்கணும் அப்படின்றதான் ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தலைமை தான் வெற்றி பெற்று தரும் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதிமுக, பாஜக குறித்து ஓபிஎஸ் நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்காம, மக்கள் விருப்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சுட்டிக்காட்டியிருக்காரு. இதனால கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் குறித்த விவாதம் இன்னும் திறந்த நிலையில தான் இருக்கு. இதன் மூலமா 2026 தேர்தலை முன்னிட்டு அதிமுக அரசியல்ல ஓபிஎஸோட பேட்டி புதிய பரிணாமத்தை உருவாக்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வத்தோட இந்த பேச்சு அடுத்த சில நாட்களுக்கு அரசியல் களத்தை புகைய கிளப்பியிருக்கு. டிடிவி தினகரன், சசிகலா இவங்களும் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாரி இபிஎஸ் தனியாளா செயல்பட்டுட்டு இருக்காரு. இந்த நிலையில பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய ஓபிஎஸ் நிபந்தனையின்றி அதிமுகவுல இணைய தயார் அப்படின்னு சொல்லியும், இணைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் திட்டவட்டமா மறுத்துட்டாரு. இது குறித்து மூத்த தலைவர்கள் இபிஎஸ் கிட்ட கேட்டப்ப, அவர நீக்குனது நீக்குனது தான். மறுபடியும் அவரோட இணைப்பு குறித்து பேச வேணாம்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. நன்றி.